ஹார்ஸ் ஒயர் ரஃபிள் ஃப்ராக்கு பார்ட் 2 சாட்டின் லைனிங் இருக்கு இல்லையா, சாட்டின் லைனிங்கில் ஹார்ஸ் ஒயர் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரில்ஸ் எல்லாமே 6 லேயர்ஸ்லேயே அட்டாச் பண்ணிட்டேன். ஓகே, சேம் இதே மாதிரி எல்லாமே அட்டாச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த சாட்டின் லைனிங்கு கீழே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹார்ஸ் ஒயர் வச்சுட்டு இது ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, சேம் மெத்தடில் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. வீடியோ லென்த் அதிகமாகிடும். ஸோ அதுக்கு மேலே சாட்டினுக்கு மேலே ஒரு நெட் ஃபேப்ரிக்கு கட் பண்ணி வச்சுருந்தாலும் அது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே காட்டன் லைனிங்கு அதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி வேஸ்ட்டு ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த 3 லேயர்ஸு ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக தெரியல சொன்னால் பின்ஸ் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மாதிரி பின்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின்ஸ் போட்டுட்டு ரவுண்டாக வேஸ்ட் ரவுண்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டாக ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் அந்த லேயர்ஸ் எல்லாமே இந்த ஸ்கர்ட் பார்ட்க்கு அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கீழே லைனிங் பார்ட் இருக்குது இல்லையா, அது ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு எட்ஜில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ கொஞ்சம் காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. நீங்கள் ஃபுல்லாக ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ரிங்கிள்ஸ் இல்லாத மாதிரி நீட்டாக வரும். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி 1/2 இன்ச்சஸ் ஃபோல்ட் பண்ணி ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இப்போ இப்படி இன்னொரு ஃபோல்டு இப்படி பண்ணி இந்த எட்ஜில் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ளாட் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஸ்கர்ட் பார்ட்டு இந்த மாதிரி நம்ம ரஃபிள்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே இந்த மாதிரி ஸ்கர்ட்டுக்கு லென்த்து பார்த்துட்டு இந்த மாதிரி வேஸ்ட்டுக்கு பின்ஸ் போட்டுக்கோங்க. அந்த ஸ்கர்ட்டோட லென்த்தே வரணும். ஓகே, அது மட்டும்தான் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நார்மலாக வேஸ்ட்டுக்கு ஃப்ரண்ட்டில் 3 பார்ட் வரணும், பேக்கில் 3 பார்ட் வரணும். கரெக்டாக ஃப்ரண்ட்டில் 3 பார்ட், பேக்கில் 3 பார்ட் வரணும். ஓகே, அது வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பின்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக பின்ஸ் போட்டுட்டு ஹேண்டில் ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க வேஸ்ட்டுக்கிட்ட. ஓகே, அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஜஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பின்ஸ் ரிமூவ் ஆனால் உங்களுக்கு கரெக்டாக வராது. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஒர்க் தான். இந்த மாதிரி ரன்னிங் ஸ்புட் போட்டு எடுத்தால் உங்களுக்கு வேஸ்ட் ரவுண்டுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஜஸ்ட் தூரமாக இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்டிச் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, இந்த எக்ஸ்ட்ரா பார்ட் இருக்குது இல்லையா, இது எல்லாமே நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே எக்ஸ்ட்ரா. இப்போ நமக்கு இது எதுவுமே தேவையில்லை. எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி ஓவர்லாக்கிங் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஓவர்லாக்கிங் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஓவர்லாக்கிங் பண்ணிவிட்டேன் வேஸ்ட் ரவுண்டு. இப்போ என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ரவுண்டாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா, ஸோ அதனால் இந்த பார்ட் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க வேஸ்ட்டு. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் சாட்டின் லைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நெட் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு க்ராஸாக மிட்லேருந்து க்ராஸாக ஒரு ஃபேப்ரிக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க ஃபோல்ட் பண்ணி. ஓகே, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ப்ளீட் போட்டுட்டு பின்ஸ் போட்டுக்கோங்க.
ஃபர்ஸ்ட் பின் போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி ப்ளீட் போட்டுகிட்டே வாங்க. இந்த மாதிரி நீட்டாக பின்ஸ் போட்டுக்கோங்க. கரெக்டாக 1 இன்ச்சுக்கு ப்ளீட் போட்டுக்கோங்க. ப்ளீட் போட்டுட்டு ஆனதுக்கப்புறம் ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சாட்டின் லைனிங்க்கு கீழே அட்டாச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபேப்ரிக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கு நீட்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்துடுங்க. நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி க்ராஸாக வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா ஸ்ட்ரைட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை க்ராஸாக வேணும்னா க்ராஸாகவும் வச்சுக்கலாம் நீங்கள் ஃபேப்ரிக்கை. இந்த மாதிரி நீட்டாக பின் போட்டுவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ரவுண்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாம் கட் பண்ணி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இது ஆனதுக்கப்புறம் பின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி ஃப்ரண்ட் பார்ட் லைனிங் இருக்குது இல்லையா, அது இதுக்கு மேலே வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் நெக் ரவுண்டு, அதுக்கப்புறம் ஆர்ம்ஹோல் ஷேப் இருக்குது இல்லையா, ஆர்ம்ஹோல் ரவுண்டு, அது மட்டும்தான் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஆஃப் இன்ச்சு. ஷோல்டர் எதுவுமே ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு நெக் ரவுண்டு ஸ்டிச் பண்ணணும், ஆர்ம்ஹோல் ரவுண்டு ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடுங்க. சேம் இதே மாதிரி பேக் பார்ட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோ லென்த் அதிகமாகிடும். ஸோ அதனால் ஒரு பார்ட்டு காமிக்கிறேன். சேம் இதே மாதிரி செகண்ட் பார்ட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ க்ராஸ் கட்டிங் பண்ணி ஆர்ம்ஹோல் ரவுண்ட் கிட்டேயும் க்ராஸ் கட் பண்ணணும். இப்போ பின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டு ப்ளீட்டு சேம் இதே மாதிரி வச்சு ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டு ஜஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ப்ளீட் வச்சுருக்கேன். ஓகே, க்ராஸ் ப்ளீட்டு வைக்கல. உங்களுக்கு சேம் வேணும்னா சேம் ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி பேக்லேயும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் பேக் பார்ட் ஃபேப்ரிக் லைனிங் ஃபேப்ரிக் மேலே வச்சுட்டு நெக் மேலே வச்சுட்டு பின்ஸ் போட்டுட்டு நெக் ஷேப்பு ஆர்ம்ஹோல் ஷேப் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
ஆம் ஹோல் ஷேப்பும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துடுங்க. ஆனதுக்கப்புறம் இது ரிவர்ஸ் பண்ணி இப்போது ஒரு பாட்டு மட்டும் ரைட் இருக்குது, ஒரு பாட்டு ராங் இருக்குது. இப்போது நெட்டு இருக்கிற கீழே இப்படி வச்சுட்டு இதுக்குள்ளே இப்படி இழுக்கணும். ஓகே, ஷோல்டர் இதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பாட்டும் இப்படி வச்சு 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணணும். ரிங்கிள்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணால் உங்களுக்கு இன்விசிபிள் மாதிரி ஷோல்டர் அட்டாச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரவுண்டாக பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் நீட்டாக இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பார்ட்டு மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, ஆப்போசிட் சைடில் 1/2 இன்ச்சஸ் வர்ற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிட் லைன் இருக்கிறது கட் பண்ணிக்கோங்க பேக் பார்ட். இப்போ எல்லாமே ஓவர்லாக்கிங் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக ஃபுல்லாக ஓவர்லாக்கிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட்டு ஸ்டிச்சஸ் பெரிய ஸ்டிச்சில் போட்டுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சஸ்க்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சு இதுக்கு மேலே ஜிப் வைக்கணும். இந்த மாதிரி ஜிப் வச்சுக்கோங்க. ரைட் சைடு உள்ளே வர்ற மாதிரி வச்சுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணி இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது நார்மல் ஜிப்பு, இன்விசிபிள் ஜிப் கிடையாது. நெக்ஸ்ட்டு இன்னொரு சைட்லேயும் ஸ்ட்ரைட்டாகவே வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மேலே ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச்சஸ் இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துலையும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. லூஸ் ஸ்டிச்சே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டைட் ஸ்டிச் ரிவர்ஸ் பண்ணி டைட் ஸ்டிச்சில் போட்டுட்டு லூஸ் ஸ்டிச் ரிமூவ் பண்ணால் போதும். இப்படி வச்சு நாட் பண்ணிக்கோங்க. இப்போ லூஸ் ஸ்டிச் போட்டது மிடலில் இருக்கிற ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணணும். ப்ளீட்டு மட்டும் மேலே கீழே ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த சைடில் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயும் டைட்டாக ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லூஸ் இருக்கிற ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மிடல் ஸ்டிச்சும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. சீம் ரிப்பரில் த்ரெட் கட் பண்ணால் ஈஸியாக கட் ஆகிடும். இந்த மாதிரி மிடில் ஸ்டிச்சு ஸ்லோவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெட்டு கட் ஆகாத மாதிரி பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எட்ஜில் நாட் போட்டுக்கோங்க ஜிப்போட. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஜிப் இருக்கிறது கட் பண்ணிக்கோங்க.
இப்போ ஜிப்பு இப்படி உங்களுக்கு கிடைக்கும் நீட்டாக. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரில்ஸு நம்ம இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சஸ் விடத்தில் ஃப்ரில்ஸு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும் உங்கள் ஷோல்டர் எவ்வளோ இருக்குது விடுத்து சேம் அந்த சைஸ்க்கு ஃப்ரில்ஸ் போட்டுட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டோரிக்காக பேக் சைடில் இந்த மாதிரி 4 இன்ச்சஸ் விடத்தில் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். லென்த் ஒரு 1 மீட்டரு. ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 ஃபோல்டு இப்படி பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு இப்படி பண்ணி சைடில் பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க டோரிக்காக. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. சேம் இதே மாதிரி ஒரு 2 சேம் சைஸில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சீம் அலவன்ஸ் விட்டுட்டு ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப் எப்படி இருக்குது ஆம்ஹோல் ஷேப்பு அந்த ஷேப்லேயே இந்த மாதிரி மிடலில் வர்ற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக 2 சைட்லேயும் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு சைடில் அட்டாச் பண்ணுறதுக்கு காமிக்கிறேன். இன்னொரு சைட்லேயும் சேம் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி க்ரீன் ஃப்ராக்குக்கு நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன்ல, சேம் மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேஸ்ட்டு பார்ட்டு இந்த பார்ட்டுக்கு அட்டாச் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப லென்த் அதிகமாகுது, ஸோ அதனால் வேஸ்ட் ரவுண்ட் அட்டாச் பண்ணிக்கோங்க. அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஆம்ஹோல் ரவுண்ட் கிட்டேயும் இருக்கிறதுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ டோரி இப்படி வச்சு உள்ளில் வைக்கணும். இந்த மாதிரி வச்சு இதை ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல 1/2 இன்ச்சை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி வச்சு 1/2 இன்ச்சஸ்க்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க நீட்டாக. ஓகே, இப்போ ரிவர்ஸ் பண்ணி வேஸ்ட் பார்ட்டு இந்த பாடி பார்ட்டுக்கு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, வேஸ்ட் பார்ட்டு பாடி பார்ட்டுக்கு அட்டாச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இப்படி ரெடி ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா பெல்ட்டு, சீக்வென்ஸு, குந்தன்ஸு ஏதாவது டெக்கரேஷன் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல லேஸ் இருக்குது, 2 லேஸு மிடில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் ஹெம்மிங் பண்ணுறேன். ஹேண்ட்லேயே ஹெம்மிங் பண்ணணும். இப்படி வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஃபேப்ரிக்கும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீட்டாக எட்ஜிலேயே உங்களுக்கு பெல்ட் எங்கே வருதோ அந்த இடத்துல இப்படி ஹெம்மிங் பண்ணிகிட்டே போங்க. ஓகே, ஸ்லோவாக ஹெம்மிங் பண்ணி பாக்ஸ் மாதிரி ரவுண்டாக ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. ஹெம்மிங் பண்ணி ஆனதுக்கப்புறம்
இந்த மாதிரி நீட்டாக ஃபுல்லாக ரவுண்டாக ஃபினிஷ் பண்ணி ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. ஹெம்மிங் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஃபினிஷிங் இப்படி இருக்கும். இது ஆனதுக்கப்புறம் குந்தன்ஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா அட்டாச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இப்படி ஃபைனல் லுக் இப்படி இருக்கும். நீங்கள் வேணும்னா போஸு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் ஃபைனல் லுக். சைடில் உங்களுக்கு லூஸ் இன்னும் வேணும்னு சொன்னால் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.